அதிமுகவுல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் எம் சி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க சார். அரசியல் விபச்சாரிகள். வேற என்ன வார்த்தை, வேற ஏதாவது இதை விட நாகரிகமா எனக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. அட மானம் கெட்டவனுங்களா, போய் அந்த ஆதவ அர்ஜுனாவையும் நேற்று வரைக்கும் ரசிகர் மன்ற தலைவரா இருந்தாரு யாரு, புரூஸ்லி ஆனந்தா, புஷி ஆனந்தா, அவங்க முன்னாடி போய் சேர்றீங்களே. இப்படி எல்லாம் அவங்க மானத்தை வச்சுட்டடா போய் இந்த வயிற்ற வளர்த்தணும். சார் கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு, வாழும் முறை எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தாரு, இனி எப்பவுமே விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி. அவன் வாயில ஒண்ணு ஆசிட் ஊத்து, இல்ல ஜேசிபி வச்சு அவன் வாயை உடைக்கணும். தள்ளு முள்ளு கதவை தள்ளிட்டு ஓடுறானு சந்துல, அந்த பனையூர் பங்களாவில பின்னாடி ஏதோ சந்துல பாத்தீங்கன்னா மூத்திர சந்து மாதிரி இருக்குது, அதுல போது முட்டி அடிச்சுட்டு ஓடுறானுங்க. ஏடா உங்களுக்கு எல்லாம் வேட்டி இருக்குது, வேட்டியை உருவிட்டு போங்கடா. இல்ல நான் வந்த உடனே ப்ளூ அறிக்கை, சிவப்பு அறிக்கை, வெள்ளை அறிக்கை கொடுக்குறனால உனக்கு பின்னாடி 10 நாளைக்கு பின்னாடி வந்த கேரளா சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சதீசன் அவர்கள் வந்த உடனே வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாரு. அந்த வெள்ளை அறிக்கை கூட நான் கொடுக்கல, எல்லாம் கத்துக்குட்டி பயிலுவேன். சார் இப்ப ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு சார், இந்த மாதிரி அதிமுகல இருந்து பிரிஞ்சு வரவங்க மாற்று கட்சியில இருந்து பிரிஞ்சு வரல, அது தாய் கட்சி. ஆதவர்ஜுனா அந்த வளர்த்தி பையன் இருக்கிறான அமைச்சர், அவனை சொல்லுங்க, நானே போய் நாளைக்கு சேர்ந்துக்கிறேன் அந்த கட்சியில. ஏங்க அவன் இது விரிக்கிறான், வலை விரிக்கிறாங்க, இவனுங்க உண்டு கொழுக்கணும்னு போய் தானா விழுவுறானுங்க. உறுதியா நீங்க எழுதி வச்சுக்கீங்க, உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்க சொல்லுங்க சோசப் விஜய, அப்பயே இவங்க வேஷம் பாதி கிளஞ்சு போயிடும். இவங்களுடைய தோல்விங்கிறது அப்பயே உறுதிப்படுத்தப்படும். போறவனுங்க எல்லாம் காயடிச்ச மாடுங்க, போய் அங்கேயே சாகுங்க. தமிழ்நாட்டுல மாசகான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நிறுவனம் ஆந்திராவை நோக்கி போயிடுச்சு சார். தமிழ்நாடுக்கு சைன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஆந்திரா நோக்கி போயிடுச்சு சார். இது தெரியாம இன்னும் அந்த அமைச்சர் ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுற வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு சார். ரீல்ஸ் அந்து போகும், தமிழ்நாடு பிழைக்கும். இது ஒரு சாப தீட்டு. இது விரைவில் இது அகற்றப்படும். நிச்சயமா தமிழகம் திரு எடப்பாடி பழனிசாமியை நோக்கி திரும்பி பார்க்கும். நாராயணமணிகளுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் சேலமணிகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் உங்களுக்கு, நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம். சொல்லுங்க சார். இப்ப அதிமுகவுல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் எம் சி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு பிளஸ் ஒரு 5 எம்எல்ஏக்கள் போய் தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க சார். இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது, காலங்காத்தால என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அரசியல் விபச்சாரிகள். வேற என்ன வார்த்தை, வேற ஏதாவது இதை விட நாகரிகமா எனக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த அம்மா மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிறப்ப நாங்க பிள்ளைகள், அம்மாவுக்காக நாங்க உயிரை கொடுப்போம், வெங்காயத்தை கொடுப்போம், டேஸை கொடுப்போம்னு அந்த அம்மாவை ஏமாத்தி உள்ளபடியே நேற்று இந்த துரோகிங்க பதவி வெறி உண்டு கொளுத்த அந்த வயிறை இன்னும் வளர்த்திக்கணுமே. அதிமுகவில் வளர்த்துனது போதாது, ஒவ்வொருத்தரும் 600 கோடி 700 கோடி 1000 கோடின்னு இப்படி பணம் அடிச்சுட்டு அது பத்தாது, அது இல்லைன்னா நாங்க செத்து போயிடுவோம்னு நேற்று போய் 2.5 வருஷத்துக்குள்ள சோசப் விஜய் கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா உள்ளபடியே சமாதியில புரண்டு படுத்திருக்குங்க. இந்த மாதிரி துரோகிகளுக்காக நம்ம முகவரி கொடுத்தோம், இவங்களையா நம்ம வளர்த்தி விட்டோம் அப்படின்னு அந்த அம்மா நொந்து போய் இன்னொரு தடவை செத்து போயிருக்கோங்க, மரணம் சம்பவிச்சிருக்கோம் அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி துரோகத்தை பண்ணிட்டு போறாங்க. அட மானம் கெட்டவனுங்களா, போய் அந்த ஆதவ அர்ஜுனாவையும் நேற்று வரைக்கும் ரசிகர் மன்ற தலைவரா இருந்தாரு யாரு, புரூஸ்லி ஆனந்தா, புஷி ஆனந்தா, அவங்க முன்னாடி போய் சேர்றீங்களே. இப்படி எல்லாம் அவங்க மானத்தை வச்சுட்டடா போய் இந்த வயிற்ற வளர்த்தணும். இந்த இந்த பொழப்பு உங்களுக்கு வேணும், இல்ல இதை சோத்துக்கு இல்லாம இருக்கிறீங்களா, இல்ல நீ போய் சம்பாதிச்சு போட்டுதான் உன் புள்ள குட்டிலாம் நாளைக்கு தலைக்கணும்னு இருக்குதா? அதிமுகவுல இல்லாம இருந்திருந்தீங்கன்னா பொட்டி கடை வைக்கிறதுக்கு கூட யோகியம் இல்லாம தெரிஞ்சவனுங்க இந்த நாதேரி பசங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு முன்னாள் அமைச்சரு, கோடி கோடியா சொத்து, கூட ஒரு ஆள் படை, அம்பு படை, இத்தனை படையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போற போக்குல யாரையாவது ஒருத்தனை குற்றவாளி ஆக்கணும்னு ஒத்த மனுஷனா பாவம் 5 வருஷமும் எடப்பாடி பழனிசாமி அவர் முதுகுல குத்துனது கொஞ்சமா நஞ்சமா அந்த ஓ பன்னீர்செல்வம் பண்ண அட்டகாசம். கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஐநா கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஃபுட் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்னு எங்க கோர்ட் இருக்குதோ அங்கெல்லாம் கேஸ் போட்டு இந்த கட்சியை இருந்தாலும் அழிச்சான், ஒழிச்சான், சின்னத்தை முடக்கினான். அந்த அம்மா உட்கார்ந்துருந்த ஆபீஸை போய் அடிச்சு உடச்சு சேரெல்லாம் உடைச்சு போட்டான். அதெல்லாம் மீட்டு கொண்டாந்து ஒரு தேர்தல் சரி நம்ம பிஜேபியோட சேர்ந்து இருக்கிறது தான் சரி அப்படின்னு ஒரு இதை போட்டுட்டு ஒரு ஒத்த காலர் மைக்கு போட்டுக்கிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி 200 தொகுதியில தொண்டை தண்ணி போக உங்களுக்கு எல்லாம் வந்திருந்தாலும் பிரச்சாரம் பண்ணலாம். அந்த தொகுதியில நிறுத்தப்பட்ட இந்த விசிலடிச்சான் குஞ்சிங்க வேண்டாம், உங்களை மாதிரி அதிமுக அம்மா கட்சியில் இருக்கிறவன் வந்தா தான் இந்த தொகுதி நல்லா இருக்கும்னு
ஓட்டு போட்ட மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு போயிருக்கல சண்டாளனுங்களே. என்னத்தடா சாதிக்க போறீங்க, என்னத்தடா வைத்த வளர்த்த போறீங்க, என்னத்தடா வாழ போறீங்க, போய் அழிஞ்சு சாவுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இப்ப வந்து நல்ல ஃபீஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தாவேக்காவில போய் அவனுங்களை பார்த்தா தம்பி பரிதாபமா இருக்குது. தள்ளு முள்ளு கதவை தள்ளிட்டு ஓடுறானு சந்துல, அந்த பனையூர் பங்களாவுல பின்னாடி ஏதோ சந்துல பாத்தீங்கன்னா மூத்திர சந்து மாதிரி இருக்குது, அதுல போந்து முட்டி அடிச்சுட்டு ஓடுறானுங்க. ஏடா உங்களுக்கு எல்லாம் வேட்டி இருக்குது, வேட்டியை உருவிட்டு போங்கடா. இல்லைன்னா அன்றாயிரோட போங்க. ஒரு படத்துல ஒருத்தர் தொங்கிட்டு போவான அன்றாயிரோட, அந்த மாதிரி அன்றாயிரோட போங்க. இப்படி ஒரு பொழப்பு உங்களுக்கு தேவையா? இப்படி பொழைச்சு உங்களை அந்த தொகுதி மக்கள் காரி துப்ப மாட்டான். அவங்க விசிலடிச்சா பசங்க, அவனுங்க வந்தா அந்த தொகுதிக்கு வந்து நடக்காது, இவங்க எல்லாம் பாரம்பரியமான அரசியல்வாதிங்க அப்படின்னு உங்களை நம்பி போய் ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம். மக்கள் பணியாற்றத்துக்கு போறானுங்களாம் மானங்கெட்ட பயிலுவ. சார் கடம்பூர் ராஜ் சொல்லியிருக்காரு, வாழும் வரை வந்து எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரா இருந்தாரு, இனி எப்பவுமே விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கடம்பூர் ராஜ் சொல்றாரு சார். அது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல்வாதி. சோ இன்னைக்கு வந்த விஜய் ஜெயிச்ச உடனே இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவன் வாயில ஒண்ணு ஆசிட் ஊத்து, இல்ல ஜேசிபி வச்சு அவன் வாயை உடைக்கணும். இது இந்த அதிமுகவோட கருமாந்திர இந்த வரலாறே இப்படித்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் நீங்க ரெண்டு வகையா பிரிச்சிடலாம். ஒண்ணு கொள்கை சித்தாந்தத்தோடு வாழ்ற கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா. ஆனா 10 கோடி 15 கோடி வாங்கினாலும் கம்யூனிஸ்ட் காரணங்களையும் கொள்கை சித்தாந்த ரீதியா வாழ்ற கட்சின்னு சொல்லிடலாம். மீதி இந்தியாவில் இருக்கிற கட்சி அத்தனையும் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சீங்கன்னா அப்துல்லா கட்சி, முப்தி முகமது கட்சி, லாலுவோட கட்சி, முலாயம் சிங் குடும்ப கட்சி, சிவசேனா குடும்ப கட்சி, கருணாநிதி குடும்ப கட்சி, இவனுங்க எல்லாமே குடும்ப கட்சி. அவன் அப்ப தலைவரா இருப்பான், பையன் செயல் தலைவரா இருக்கப்ப இருக்கிறப்ப அவனை உருவாக்கி அப்படியே அடுத்த லெவல் அங்க வந்துருவானுங்க, அதுக்கு சலாம் போடுவானுங்க. இந்த ரெண்டுலயுமே சேராத கட்சிங்க அதிமுக. அதுதான் பிரச்சனை. அது வந்து ஒரு பெரிய சித்தாந்தம் கொள்கையும் கிடையாது. எம்ஜிஆரை பார்த்து எனக்கு அவரால் ஈர்க்கப்பட்டு வந்தவங்க. சோ அந்த திமுக காரன் ஊரை ஏமாத்துறதுக்கு சொல்ற மாதிரி இந்த கொள்கை வெங்காயம் ஆணியன்னு சட்டப்பயிரும் கிடையாது இவனுங்களுக்கு. வாரிசு அரசியலுங்கிறது அதிமுக எந்த காலத்திலயும் கிடையாது. என்ன பிரச்சனைனா தம்பி, இந்த அதிமுக வந்து கருவின் குற்றமா ஆயிப்போச்சு. என்னன்னா, இதை ஆரம்பித்தவர் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு திரைத்துறையில பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்து வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சாரு. இந்த கட்சியை பெரும் வெற்றிகளை கொண்டு சேர்த்தவங்க மரியாதைக்குரிய திரைத்துறையில இருந்து வந்த அம்மா அவர்கள். இவங்க ரெண்டு பேருமே அந்த சினிமாவில இருந்து வந்த உடனே அவங்களை அப்படி ஆணு வாய் திறந்துட்டு பார்ப்பானுங்க. ஒரு பயம் கலந்த மரியாதை அவங்க கிட்ட இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி சிலும்பாளையத்துல கோமணம் கட்டிட்டு நேற்று வரைக்கும் ஏர் ஓட்டினவர் தானே, நம்ம பக்கத்துல உட்காந்து இருந்த பழனிசாமி தானே அப்படின்னு இவங்களுக்கு பதவி அரிப்பு இவனுங்களால தாங்க முடியல. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்காங்களே சார். கண்டிப்பா இது அதிமுக இல்ல அப்படின்னா இன்னைக்கு இவங்க இல்ல அப்படின்னு தெரியும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களா வந்து அதிமுக கட்டி பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கட்டி வந்து அதிமுக காப்பாத்தினாரு. ஆனா இந்த மாதிரி அதிமுக இப்ப தொடர்ந்து இவங்க இவங்க இந்த மாதிரி போறவங்க துரோகத்தை செஞ்சுட்டுல சார் போறாங்க. அதுதான் சொல்றேனுங்க. அதுக்கு இதை விட நான் சிறப்பான இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஏதாவது நான் வேற மாதிரி பேசணும்னா சொல்லுங்க. அரசியல் விபச்சாரிங்க இவனுங்க. இவனுங்க அரசியல் விபச்சாரிங்க. விபச்சாரம் பண்றதுக்கு போறானுங்க. நேற்று வரைக்கும் இங்க பண்ணானுங்க, அதை இன்னைக்கு போய் விஜய் கிட்ட பண்றேன். என்ன நான் கேக்குறேன், என்ன கொள்கையால் ஈர்க்கப்பட்ட அவன் அந்த அவரு விஜய் ஆட்சி அமைச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 மாசம் கூட தொடல. என்ன அப்படியே பாலாறும் தேனாரும் ஓடுதா? அப்படியே மக்கள் எல்லாம் வீதியில வந்து கொண்டாடுறாங்களா? 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாரு, 2500 ரூபாய் கொடுக்குறேன்னாரு, தாய்மாமன் ஜீரு 1 பவுன் பண்றேன்னாரு, மச்சனஞ்சீரு 1/2 பவுன் கொடுக்குறேன்னாரு, படிச்சுட்டு வீட்டுல வேலை இல்லாதவனுக்கு 3000 கொடுக்குறேன்னாரு. எதையாவது ஒண்ணு அவர் பண்ணாரா? இல்ல வந்து நான் வந்த உடனே ப்ளூ அறிக்கை, சிவப்பு அறிக்கை, வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னாரு. உனக்கு பின்னாடி 10 நாளைக்கு பின்னாடி வந்த கேரளா சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சதீசன் அவர்கள் வந்த உடனே வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாரு. அந்த வெள்ளை அறிக்கை கூட நான் கொடுக்கல. எல்லாம் கத்துக்குட்டி பயிலுவ. அவனுங்க எல்லாம் பார்த்தா ஏதாவது அமைச்சர் மாதிரி இருக்குதா, ஏதாவது அனுபவம் இருக்குதா? எல்லாம் போஸ்டர் அடிச்சவனுங்க, பச ஒட்டினவனுங்க, பச காய்ச்சறவனுங்க. அது என்ன அந்த கர்மாந்திர தமிழக மக்களுடைய திருப்பம். பட் நான் மக்களை குறை சொல்லிங்க, இட்ஸ் பீப்புள்ஸ் மேண்டேட். எதிர்பாராத விதத்துல அதிமுக பெருந்தோல்வி சோதனை தான். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட நன்றி உப்பு போட்டு தாண்டா சோறு திங்கிறீங்க. அந்த அம்மாவை சொல்லி தாண்டா வயித்த வளர்த்தீங்க. ஒவ்வொருத்தரும் 10 கார் வச்சிருக்கிறீங்க. துறவு இந்த சின்ன பொண்டாட்டிக்கு 100 ஏக்கரா, பெரிய பொண்டாட்டிக்கு 50 ஏக்கரா, அது இல்லாம மூணாவதா ஒருத்தி வச்சிருக்கிற அவளுக்கு 300 ஏக்கரான்லாம் வாங்கி செட்டில் ஆனீங்களே, இன்னும் உங்களுக்கு அடங்கலையா? எல்லாம் முட்டி போனவன் முழங்காலு போனவன் தான். போய் ஒரு விதத்துல தொலைஞ்சானுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ஒரு விதத்துல இது வந்து நல்லதுன்னு நான் சொல்றேங்க. காலகாலமா நான் தான் ஒன்றிய செயலாளர், நான் தான் மாவட்ட செயலாளர், பகல் குடிகார ஒருத்தரப்போம். இப்ப அத்தாந்தரத்துல தொங்குறோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா 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 அப்படின்னா
அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம், தினகரன் 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 அப்படின்னா, அப்புறம் பழனிசாமி 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 அப்படின்னா, விஜயசாமி விஜயசாமி விஜயசாமின்னா. அந்த பீஸ் அடிச்சு விட்டாரு. இப்ப அவன் அத்தாந்தரத்துல பொங்குறான். அவன்லாம் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த தொகுதியை வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் இருந்து கொண்டு வரலான்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணப்பே, அந்த இன்னொருத்தர் இருக்கிறான ராமராஜர் ரசிகர் மன்ற தலைவர், அந்த பஜி தலையன் கலர் கலரா டை அடிப்பான வேலுமணி, அவன் ம். யோக்கியத்துக்கு அவன் தொகுதியை மட்டும் ஜெயிச்சுட்டு மற்ற தொகுதியெல்லாம் தோக்க விட்ட யோக்கிய சிகாமணி அம்மாவுடைய அன்பு தம்பி இருக்கிறானே, இவனுங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்து போனானுங்க. இன்னைக்கு அத்தாந்தரத்துல தொங்குறானுங்க. அவன் அந்த நரச தலைவனாவது டை அடிச்சுட்டு மறுபடியும் இங்க வந்துட்டான். இவன் ஒருத்தன் இந்த ஊசியில கொள்ளையடிச்சான கொரோனா அப்ப இந்த விஜயபாஸ்கர்னு ஒரு யோகியா இருக்கிறானே, அவனை பாவம் அவனை எல்லாம் சீவி விட்டு நல்லா கொண்டு வந்து அவனை நடுத்தருவில் நிறுத்திட்டாங்க. இப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அரசியல் அனாதையா நிக்கிறான். ஆனா ஒரு விதத்துல இது நல்லதுங்க. இவனுங்க எல்லாம் போய் ஒளிஞ்சானுங்க. சார் இப்போ வந்து ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு சார், இந்த மாதிரி வந்து அதிமுகல இருந்து பிரிஞ்சு வரவங்க மாற்று கட்சியில இருந்து பிரிஞ்சு வரல, அது வந்து தாய் கட்சி, தாவேக்காவும் அதிமுகவும் ஒரே குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணைப்பு விழா அப்ப பேசியிருக்காரு சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? கருமாந்திரம். நேத்து வரைக்கும் 3 கட்சியில சுத்திட்டு லாட்டரி வித்த குடும்பத்துல ஒருத்தரா தெரிஞ்சவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர். எந்த விதத்துல தாய் கட்சி அந்த மரியாதை? ஏன்னா அமைச்சரா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மரியாதையா பேசுறேன். தாய் கட்சிக்குரிய எம்ஜிஆர் புகழ்ந்து சொல்றாருல உங்க 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 பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். ஆனா ஜெயலலிதா அம்மாவை இது வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா அவங்க ஊழல் வழக்கு அவங்க பேர்ல இருந்தது. அண்ணாவை கொண்டாடுறீங்க, எம்ஜிஆரை கொண்டாடுறீங்க. ஆனா ஜெயலலிதா அம்மா, ஏண்டா தரிகட்ட நாதேரி முண்டங்களா, இங்க இருந்து நேத்து வரைக்கும் அந்த அம்மா பேரை சொல்லிட்டு தின்னுட்டு போனீங்களா? உங்க தலைவியை புரட்சி தலைவியை அவன் ஊழல்காரின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறான்டா. அந்த ஒரு உணர்வு கூட இல்லையா? இல்லாதையாடா போய் அங்க போய் சேர்றீங்க. இது எப்படிங்க தாய் கட்சி? தாய் கட்சி தான். ஆமா, புரட்சி தலைவி ஒரு மிகப்பெரிய தலைவி, எங்களுக்கு அவங்களும் எங்களுக்கு ஒரு ஐடியல் தலைவர் தான் அப்படின்னு அந்த ஆதவர்ஜன் அந்த வளர்த்தி பையன் இருக்கிறான அமைச்சர், அவனை சொல்லுங்க. நானே போய் நாளைக்கு சேர்ந்துக்கிறேன் அந்த கட்சியில. ஏங்க அவன் இது விரிக்கிறான், வலை விரிக்கிறாங்க. இவனுங்க வந்து உண்டு கொழுக்கணும்னு போய் தானா விழுவுறானுங்க. அதிமுக வந்து தம்பி 2 விதமா 90% எம்ஜிஆரை பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து வந்தவங்க. ஒரு 10% என்னை போல் உள்ளவர்கள் எல்லாம் திமுகவை எதிர்க்கிறதுக்கு, இந்த திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே கட்சி அதிமுக தான் அப்படின்னு அதுக்காக நாங்கெல்லாம் வந்து அதிமுகவில் பயணித்தவங்க. இந்த சலசலப்பு நீங்க இன்னொன்னு கவனிச்சுக்க, ஒரு வரலாற்று உண்மையை சொல்றேன். இந்த 2 கர்மாந்திரம் பிடிச்ச திமுகவும் இன்னைக்கு புதிய தீய சக்தியா உருவெடுத்திருக்கிற தாவயக்காவும் இவனுங்க வயிற்று பொழப்பே அதிமுகவுல இருந்து எடுத்த வாந்தியை வலிச்சு தின்னுட்டு தான் பொழப்பு நடத்துவானுங்க. நேற்று வரைக்கும் இருந்தானுங்களே திமுக அமைச்சர்கள 10 பேர் லிஸ்ட் எடுங்க, எல்லாம் இங்க அதிமுகவில் தின்னு உண்டு கொளுத்துட்டு அங்க போனவனுங்க. அந்த வேலையை இன்னைக்கு இவன் பண்றான். ஆனா திமுகவாவது குறைஞ்சபட்சம் அவனுங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்துச்சு. இவன் எல்லாத்துக்கும் அங்க கூட்டிட்டு போய் மாட்டுக்கு ஏதோ ஒண்ணு அடிக்கிறதுப்பாங்களே, அதை அடிக்க போறானுங்க. அப்படி திரிகடா போய் நீ என்னமோ ஒரு 10 வருஷம் அரசியல் அனுபவம் நேற்று வரைக்கும் திமுக பேமெண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு கூவிட்டு தெரிஞ்சான் அந்த ஆதவர்ஜுனா. அதுக்கப்புறம் அவன் விடுதலை சிறுத்தை இப்ப அவன் கட்சியை நாளாக்கி விட்டு அதிமுகவில் வந்து சேர்றேன்னு இவன் கிழிச்ச கிழிக்கு இவனுக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுக்கணுமா? அவன் நேரம் இப்ப அங்க போய் மொத்தமா அவர் தான் இன்னைக்கு உண்மையான முதலமைச்சர். அங்க போய் உட்காந்துக்கிட்டு அங்க வந்து ஆள் பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு புள்ள பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. இது என்னடா கர்மம், தப்பி போய் இந்த ஓட்டை போட்டோமே எல்லாம் நினைச்சுதான் அவன். சரி நாம தான் மாத்தி போடுறோம், எல்லாம் போட்டுருவோம், ரெட்டல வர போகுதுன்னு நினைச்சிட்டு எல்லாருமே மாத்தி போட்டானுங்க. இந்த சினிமா கவர்ச்சியில போய் மாத்தி போட்டாங்க. உறுதியா நீங்க எழுதி வச்சுக்கீங்க, உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்க சொல்லுங்க சோசப் விஜய. அப்பயே இவங்க வேஷம் பாதி கிளம்பி போயிடும். இவங்களுடைய தோல்விங்கிறது அப்பயே உறுதிப்படுத்தப்படும். போறவனுங்க எல்லாம் காயடிச்ச மாடுங்க, போய் அங்கேயே சாவுங்க. ஏங்க பின்ன வந்து நீ அதிமுகவுல வந்து கேடு கட்டு கழுத பேரம் குழுது இவனுங்கெல்லாம் குதிரைன்னு கூட சொல்லக்கூடாது. குதிரை ஒரு நல்ல விலங்கு. கழுத பேரம், இந்த கழுதைங்களுக்கு இதெல்லாம் எச்சிலை பொறுக்கிட்டுங்கிற கழுத பசங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. அப்படி இது பண்றப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஆட்சி 2வது நான் கேட்கிறேன், மனசாட்சியோட சொல்லுங்க. நான் வந்து தீவிரமா விஜயை எதுக்குறேன், அவங்க கட்சி எதுக்குறேங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு, நீங்க இந்த தயவு செஞ்சு உங்க மைக் எடுத்துட்டு இந்த ஒரு மாசத்துல போய் நீங்க கேட்டு பாருங்க விஜயோட ஆட்சி எப்படி இருக்குதுன்னு. எல்லாருமே ஒரு ஒரு திகில் கிடந்து என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அவர் என்னமோ வராரு, பீச்சு படத்துல வர மாதிரி அப்படி நடக்கிறாரு, கோட்டு போடுறாரு, அப்படி இது பண்றாரு, நடக்கிறது கூட என்னமோ அப்படியே பூமி வலிக்க கூடாதுன்னு அப்படியே மெதுவா எல்லாம் ஸ்கிரிப்டடு சீன் பை சீன் எப்படி சினிமாவில் எழுதி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி. முந்தா நாள் ஏதாவது கூட்டம் போட்டாங்களாம், மந்திரி சபை கூட்டம். 90 நிமிஷத்துல 465 தீர்மானத்தை பத்தி விவாதிச்சாங்களாம். கதை விடுறதுக்கு ஒரு அளவு இல்ல. அதான் தத்து குத்தி பேசுங்க, பிள்ளை குத்தி பேசுங்க, ஒண்ணுமே அரசியல் அனுபவம் இல்லாம
இன்னொரு அம்மா வந்து ரீல்ஸ்ல வந்து இன்வெஸ்டர்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுது. இன்னொருத்தர் எங்க சேலத்துல இருந்து ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவரு போய் பார்த்தா நானும் சாப்பிடலண்ணா, தலையெழுத்து தமிழ்நாடு இப்படி சினிமாக்காரன் நம்பி ஓட்டு போட்டு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 5 வருஷம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு வீதிக்கு வந்து போராடி ஒரு அரசியல் அமைப்புங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்து உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருந்தாங்கன்னா மனதார சல்யூட் பண்றேன். ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கு ஒண்ணு நிரந்தரம் கிடையாது. திமுக தான் ஆளணும், இல்ல அண்ணா திமுக தான் ஆளணும். நாளைக்கு அண்ணாமலை வரலாம், இன்னைக்கு விஜய் வந்த மாதிரி நாளைக்கு அண்ணாமலை கூட வரலாம். ஆனா எந்த அரசியல் அனுபவமும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம முந்தா நாள் வரைக்கும் தியேட்டர்ல எல்லாம் வந்து இது ஃபயர் விட்டுட்டு இருந்தவனுங்க, இதை பேப்பரை கிழிச்சு விட்டுட்டு இருந்தவனுங்க இன்னைக்கு எல்லாம் அமைச்சரு. இத பார்த்தா தலையெழுத்து, இதுவும் கடந்து போகும். இவனுங்க என்ன பண்றானுங்க இந்த திமுக திருமாவளவன் இருக்கிறது பாசிச பாயாச பாஜக கவர்னர் மூலமா பின்னாடி வந்துடக்கூடாதான். ஆனா மந்திரி சபையில இருப்பாராம். யாரோட கூட்டணின்னு என்ன முடிவு பண்ணலையாம். அந்த 10 கோடி 15 கோடி ரூபாய் வாங்கின ஏழை வர்க்க போராளி இருக்கிற ஃபேக்டரி எல்லாம் மூட வைப்பானே, அவனுங்க சொல்றானுங்க கூட்டணி இன்னும் திமுகவோட தான் தொடருதான். ஆனா வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தருவானுங்களாம். கருமம் முடிச்ச நாதேரி பசங்க ஒசூருக்கு இந்தாண்ட வந்தா ஒரு பேச்சு பேசுவானுங்க, அந்தாண்ட பெங்களூர் போனா ஒரு பேச்சு பேசுவானுங்க, கோயம்புத்தூர்ல ஒரு பேச்சு ஒரு அவதாரம் எடுப்பானுங்க, அந்தாண்ட பாலக்காடுக்கு போனா ஒரு அவதாரம் எடுப்பானுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே இப்ப டபுள் ஆக்டிங் கொடுக்குறான். இந்த மேல் பாதி ஒருத்தர்கிட்ட காட்டுறானுங்க, கீழ் பாதி இன்னொருத்தர்கிட்ட காட்டுறானுங்க. இவனுங்க கேட்டா வர்க்க போராளிங்களா, மானங்கெட்ட பயலுக. இத மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தவறு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி எதுவுமே தகுதி இல்லாத தற்குறிங்கிட்ட வந்து இந்த ஆட்சியை கொடுத்துருக்கிறோமே அப்படின்னு மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உறுதியா உள்ளாட்சி தேர்தலே தண்டிப்பாங்க. இந்த ஆட்சி நிச்சயமா எந்த அளவுல எதுன்னு புரியாம சினிமா முகத்துல தூக்கி வச்சாங்களோ அதே வேகத்துல இரட்டை வேகத்துல வெகு விரைவில் தூக்கி எறிவாங்க. அதை யாரும் பண்ண வேண்டாம். கூட இருக்கிற கம்யூனிஸ்டே கமுத்த கமுத்த போறான். மக்கள் நாளைக்கு வந்து வீதியில் இறங்கி போராடுறாங்க. அவன் வரமாட்டேன்னு தெரியுங்க, வாரி விட்டானுங்க 6 சிலிண்டர் 2500 ரூபாய். எது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரோ அதுல ஒரு 500 ரூபாய் சேர்த்துக்க, அவர் சொல்ற திட்டத்துல ஒரு 1000 ரூபாய் சேர்த்துக்க அப்படின்னு சிறு பிள்ளை வெல்லாம ஊடு வந்து சேராதுங்கிற மாதிரி தமிழ்நாட்டோட தலையெழுத்து இவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறானுங்க. அது விரைவில் சரியும். இந்த தமிழ்நாடு அதுக்குள்ள மீளணும், நல்லபடியா வரணும். அது நிச்சயமா இந்த அதிமுகவின் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ற ஒரு நேரம். ஸோ இந்த சோசியல் மீடியான்னு அதோட முக்கியத்துவத்தை திரு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இது பண்ணி அவரு இங்க எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா ஊருக்கும் போய் கஷ்டப்பட்டாரோ அங்கங்க பொதுக்கூட்டம்னா பொதுக்கூட்டத்துக்கு 1000 பேர் வரட்டும். ஆனா சோசியல் மீடியாவில எடப்பாடி பழனிசாமி பேசுறது 5000 பேர் பார்க்கணும். அதுக்கான கட்டமைப்பு முதல்ல கொண்டு வாங்க. அதை கொண்டு வந்து இந்த நேரம் தான் இன்னும் இன்னும் வேகத்தோட செயல்படக்கூடிய நேரம். நிச்சயமா செயல்பட்டாருன்னா இந்த திமுகங்கிற 2வது இடத்துல இருக்கிற அந்த அழிவு சக்தியை மக்கள் இது பண்ணிட்டு இப்படிப்பட்ட மனுஷன் எல்லாம் நீட்டை வச்சுட்டு பேன அரசியல் பண்ணிட்டு இருந்தான். அந்த நீட்டை நாம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது உச்ச நீதிமன்றம் கொண்டாந்தது என்ன பண்ண முடியும்னு 7.5% உள்ஒதுக்கீடுன்னு கொண்டு வந்து எத்தனையோ கிழிஞ்ச டவுசரும் கிழிஞ்ச சொக்காயும் போட்டுட்டு இருந்த நம்ம அரசாங்க பிள்ளைகள் இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல எத்தனை பேர் டாக்டர் ஆயிருக்கிறாங்க. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தா, அப்படி குடிமராமத்து நாயகன் அந்த இதை கொண்டாந்தாரு, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டாந்தாரு, கால்நடை பூங்கா கொண்டாந்தாரு. இது எங்கேயோ எதையோ நினைச்சுக்கிட்டு நாமளே நம்ம நெஞ்சில குத்திக்கிட்டோமேங்கிறத மக்கள் உணர்வாங்க. அது வரைக்கும் அதிமுகவை நீங்க வந்து மேன்மைப்படுத்தி அதுல இருக்கிற குளம் அந்த குற்றம் குறை எல்லாத்தையும் கலைந்து நீங்க இது பண்ணுங்க. நிச்சயமா அதிமுகவுடைய ஆட்சி மீண்டும் வரும். அதுல சந்தேகமே இல்லை. இந்த தமிழகம் மீண்டும் மீண்டும் எழும். சார் ஒண்ணுல சார் இந்த ரீல்ஸ் அமைச்சர்னு ஒருத்தர் சொன்னீங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுல மாசகான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நிறுவனம் வந்து ஆந்திராவை நோக்கி போயிடுச்சு சார். தமிழ்நாடுக்கு சைன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஆந்திரா நோக்கி போயிடுச்சு சார். இது தெரியாம இன்னும் அந்த அமைச்சர் ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுற வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு சார். தலையெழுத்து. இன்னும் இதை விட மோசமா எல்லாம் பார்க்க போறீங்க. ஏதாவது ஒரு அரசு அரசு பொறுப்பு, ஒரு அமைச்சருக்குரிய பொறுப்பு அப்படின்னு முதல்ல அந்த பொறுப்பு அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நேத்து வரைக்கும் எல்லாம் ரீல்ஸ் போடுறதுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல பாட்டில உடைச்சிட்டு கலர் கலரா குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சதுங்களா? அதான் தம்பி சொல்றேன். அந்த அந்த பொறுப்புணர்ச்சி உள்ள ஒருத்தர்கிட்ட நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அவங்ககிட்ட குற்றம் காணலாம். இது ஜாக்பாட்டு. இந்த தமிழ்நாட்டுல லாட்ரி இல்ல, இந்தியாவிலேயே லாட்ரியில கொள்ளையடிச்சாடுங்களா அந்த லாட்ரி குடும்பம் தான் இந்த நாட்டு ஆளுது. அதுக்கு போக கேரளா பக்கம் எப்பயாவது போனா அடிக்கடி கேரளா போவேன். பாலக்காடு தாண்டா எனக்குமே ஆசை வரும். 10 கோடி தீபாவளி பம்பர் பரிசு, கிறிஸ்துமஸுக்கு 25 கோடிமா ஒரு லாட்டரி கிட்ட வாங்கி வைப்போம். திடீர்னு நான் என்னைக்காவது எடுத்து பாக்குறதுக்கு 25 கோடி அடிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அதிர்ஷ்ட குருட்டு லாட்டரி விழுந்துருச்சு இவங்களுக்கு. அதோட சீரியஸ்னஸ் தெரியாது, அதோட உயரம் தெரியாது, அதோட மரியாதை தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு ஜாம்பி கூட்டம், தற்கூரி கூட்டம். பேருக்கு நேற்று வரைக்கும் என்ன
நம்ம ஃபீல்டுல போயிருக்கிற ரேஷன் கடைன்னா என்னன்னு இந்த அமைச்சர்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அவரை விட்டுருங்க. அவரு வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் வந்து 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினவரு, பரந்தூர் பங்களா, வெளியே வந்த சார்ட்டர்ட் பிளைட்டு, கேரவன் வண்டி, அவர் அந்த மாதிரி BMW காரு, அதுக்கு இப்பயாவது வரி கட்டியிருப்பாருன்னு நம்புறேன். அவர் அந்த மாதிரி வாழ்ந்தவர். இந்த தற்குறிங்க எல்லாம் பார்த்தா அப்புறம் ஏழை அந்த இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் ரமேஷ், அவர் வந்து பிராமணரா, அதுக்கு வேற ஒரு பிரச்சனையை பண்ணானுங்க. ஒரு பிராமணர் போய் ஈவேரா சிலைக்கு மாலை போடுறாரு, ஆனா கோயிலுக்குள்ள திருச்செந்தூர் கோயில்ல பாவம் ஏதோ சோத்துக்கு வாங்குறாங்க. அந்த ஐயருங்களுக்கு பாவம் இதுவுமே கிடையாது. அவங்க அரச அங்க ஊதியமும் கிடையாது. நீதானே விரும்பி கேட்கிற, அதை நான் தவறுன்னு சொல்லல. அதுக்கு அங்க கொள்ளையா அடிக்கிறான். அறநிலைத்துறையில் இருக்கிறவன் கோடி கோடியா கொள்ளடிக்கிறான். அவனெல்லாம் விட்டுட்டு அந்த வயிற்று ஜீவனத்துக்கு வாங்கிட்டு இருந்த அந்த 2 ஐயரை பிடிச்சு வச்சு இவன் தான் பெரிய குற்றவாளிங்கிற மாதிரி சீன் போடுறானுங்க. ரீல்ஸ் அந்து போகும், தமிழ்நாடு பிழைக்கும். இது வந்து ஒரு ஒரு சாப தீட்டு. இது விரைவில் இது அகற்றப்படும். நிச்சயமா தமிழகம் திரு எடப்பாடி பழனிசாமியை நோக்கி திரும்பி பார்க்கும். ஆபத் பாண்டவனா இந்த நாட்டை, தமிழ்நாட்டை நல்ல நிலைமைக்கு அவர் கொண்டு போவார். சார் இப்போ வந்து இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து இந்தியா கூட்டணி சார்பா ஒரு கூட்டம் நடக்க போகுது சார். ஸோ அங்க என்னன்னா காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து திமுக சார்பா வந்து பதாதைகள் எல்லாம் வச்சிருக்காங்க சார். உதயநிதியோட புகைப்படம் போட்டு இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதான் அவங்களுக்கு பாவம் ஆத்திரம் கொடுக்க முடியல. நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தானுங்க, இன்னைக்கு நம்மளோட இருந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தானுங்க, இப்ப அங்க கொள்ளையடிக்க போயிட்டானுங்க அப்படின்னு. முதல்ல இந்த இந்தியா கூட்டணியில வந்து யாராவது எல்லாம் இந்த இன்னொரு இங்க அதிமுக தோத்து போச்சுங்கிற இப்ப மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த அன்னைக்கு வருத்தத்தோட ஒரு பிரிவினைவாதி, இந்த நாட்டோட அழிவு சக்தி மம்தா பானர்ஜி சூரசம்காரம் பண்ணாங்க பாத்தீங்களா பிஜேபி. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். இந்த நாட்டை வந்து நாசப்படுத்துற சக்தி எல்லாம், ஊழலுக்கு ஜெயிலுக்கு போனவன், இதை வந்து வெஸ்ட் பெங்கால கொள்ளையடிச்சவன், அந்த அம்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் மினிஸ்டர். அந்த அம்மா முதல்ல வரமாட்டா. அவன் கெஜ்ரிவால் அந்தூர் டாஸ்மார்க் திருடன், இந்த பால் தாக்கரே பையன், எல்லாம் முட்டி போனது, செத்து போனது. அரசியல் எதிர்காலத்தை தொலைச்சுட்டு மீடியாவுக்கு முன்னாடி வந்து இப்படி கையை தூக்கி இப்படி கொடுப்பானுங்க. அதை தவிர இங்க என்ன இருக்கு போது? அவனுங்க ஒண்ணுமே ஒரு 10 நிமிஷம் உதவாதவனுங்க. அதில் இந்த செத்து போனவன், அதான் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, எவன் ஒன்றிய அரசு குன்றிய அரசு இந்த நாட்டுக்கு எதிராக பேசினானுங்களோ அந்த 3 சிட்டிங் சீஃப் மினிஸ்டரையும் மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, இங்க நம்மால் மு.க.ஸ்டாலின், நம்ம வி.எஸ். பாபு. எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு பேசின 3 சிட்டிங் சீஃப் மினிஸ்டர். இதை எத்தனை பேர் இந்த பாயிண்ட் நோட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்கிறத இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் புரிஞ்சுக்கிட்டா அவருக்கு நல்லது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி.